ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு முன்னோக்கி. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் சொல்லுகிறது, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். எந்த ஒரு மனுஷன் அவ்வப்பொழுது தேவ சமூகத்தில் தன்னை நிலைநிறுத்தி புதிய தீர்மானங்களையும் புதிய பிரதிஷ்டைகளையும் செய்கிறானோ அவன் வெற்றியை நோக்கி நடந்து செல்லுகிறான். கர்த்தரின் சமூகத்தின் ஆனந்தத்தை நோக்கி நடந்து செல்லுகிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் பின்னானவைகளை மறக்கிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன், இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று எழுதுகிறார். அதுவே அவருடைய தீர்மானமாய் இருந்தது. முதலாவது, பின்னானவைகளை மறந்து. ஆம், பின்னானவைகள் கீழானவைகள், தேவன் விரும்பாதவைகள் அனைத்தும் மறக்கப்பட வேண்டும். சோதோமை விட்டு வெளியே வந்த நாம் சோதோமை திரும்பி பார்த்து கொண்டிருக்க கூடாது. எகிப்தை விட்டு வெளியே வந்த நாம் எகிப்தில் உள்ள கொம்மட்டி காய்களையும் பூண்டுகளையும் மச்சங்களையும் நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. அநேகர் கடந்த காலங்களிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு கடந்த கால நினைவுகள் உள்ளத்திலே துக்கத்தையும் வேதனையும் கொண்டு வருகின்றன. இன்னும் சிலர் கடந்த காலத்தில் நடந்திருந்த பழைய அனுபவங்களையே பேசி பேசி புதிய நடத்துதலுக்கு தங்களை ஒப்புக்கொடாமல் இருக்கிறார்கள். ஒரு முறை பெர்னார்ட் ஷா சொன்னார், கடந்த கால நினைவுகள் மனுஷனை அறிவாளியாக்குவதில்லை, வருங்காலத்தை பற்றிய பொறுப்புணர்ச்சியே அறிவாளிக்கு அடையாளம். இரண்டாவது, முன்னானவைகளை நாடி. முன்னானவைகளை, மேன்மையானவைகளை நாடுங்கள், புதிய காரியங்களை நாடுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். ஆம், கர்த்தர் புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். கர்த்தர் கொடுக்கிற முன்னானவைகளை, மேன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள முன்வாருங்கள். பரிசுத்த ஆவியின் புதிய நிரப்புதல், புதிய வல்லமை, புதிய கிருபை ஆகியவற்றை ஒவ்வொரு நாளும் உங்கள் மேல் பொழிய அவர் விரும்புகிறார். அந்த முன்னானவைகளை நீங்கள் நாடுவீர்களா? மூன்றாவது, இலக்கை நோக்கி. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும். இலக்கு இருந்தால்தான் நாம் தீவிரமாக ஒரே நோக்கத்தோடு ஒரே உறுதியோடு செல்ல முடியும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அவர்கள் தங்கள் இலக்காகிய கானானை நோக்கி தீவிரித்து சென்றார்கள். நமக்கு ஒரு இலக்கு உண்டு. பூமியிலே கிறிஸ்துவின் பூரணம், நித்தியத்திலே பரம கானான் என்பதே அந்த இலக்கு. தேவ பிள்ளைகளே, நீங்கள் லக்கை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய நோக்கம் முன்னேறுகிறதாக இருக்கிறதா? இன்றைய நினைவிற்கு எபிரெயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம்.
இன்றைய வேத வாசிப்பு காலை ஓசியா 1, 2, 3 மற்றும் 4 அதிகாரங்கள். மாலை வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி தொடருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.